அன்பே 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 ஆருயிர் உறவே ஆனந்தம் ஆனந்தமே அன்பே 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 ஆருயிர் உறவே ஆனந்தம் ஆனந்தமே அந்நாள் என்னை வெறுத்தேனையா ஒரு நாள் உந்தையை கண்டேனையா அந்நாள் என்னை வெறுத்தேனையா உந்தையை பெரிதையா என் மேல் உந்தையை பெரிதையா உந்தையை பெரிதையா என் மேல் உந்தையை பெரிதையா அன்பே 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 ஆருயிர் உறவே ஆனந்தம் ஆனந்தமே பரலோகத்தின் அருமை பொருளே நரலோகரில் அன்பேனையா பரலோகத்தின் அருமை பொருளே நரலோகரில் அன்பேனையா ஆழம் அறிவேனோ அன்பின் ஆழம் அறிவேனோ ஆழம் அறிவேனோ அன்பின் ஆழம் அறிவேனோ அன்பே 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 ஆருயிர் உறவே ஆனந்தம் ஆனந்தமே அலைந்தேன் பல நாள் உமையும் அறியா மறந்தே திரிந்த துரோகியை அலைந்தேன் பல நாள் உமையும் அறியா மறந்தே திரிந்த துரோகியை அனைத்தீர் அன்பாலே எனையும் அனைத்தீர் அன்பாலே அனைத்தீர் அன்பாலே எனையும் அனைத்தீர் அன்பாலே அன்பே 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 ஆருயிர் உறவே ஆனந்தம் ஆனந்தமே பூலோகத்தின் பொருளில் மகிமை அழியும் புள்ளின் பூவை போல பூலோகத்தின் பொருளில் மகிமை அழியும் புல்லின் பூவை போல் பாடாதே ஐயா அன்பு பாடாதே ஐயா வாடாதே ஐயா அன்பு வாடாதே ஐயா அன்பே 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 ஆருயிர் உறவே ஆனந்தம் ஆனந்தமே
தேவனுக்கே துதி கனம் மகிமை உண்டாவதாக. அன்பான தொலைக்காட்சி நேயர்களே, இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். உங்கள் யாவரையும் தேவக்கரம் ஊழியங்கள் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. செய்தியை கேட்பதற்கு முன்பதாக ஒரு நிமிஷம் தலை தாழ்த்தி ஜெபிப்போம். ஆவியானவரே, நீங்கள் பேசுங்கப்பா. அடியனை முற்றிலுமாக மறைத்து கொள்ளுங்க ஆண்டவரே. நீங்கள் வெளிப்படுங்கப்பா. உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நாளிலும் அநாதி சிநேகம் என்கிற தலைப்பிலே நாம் தியானம் செய்ய போகிறோம். எவர்லாஸ்டிங் லவ், அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வசனம் எரேமியா 31:3 பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனையானார் என்பாய். ஆம், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்துக் கொள்கிறேன். அநாதி தேவன் என்றால் எவர்லாஸ்டிங் காட் என்று சொல்லி அர்த்தம். மல்கியா 1:2 நான் உங்களை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அதற்கு நீங்கள் எங்களை எப்படி சிநேகித்தீர் என்கிறீர்கள்? கர்த்தர் சொல்கிறார், ஏசா யாக்கோபுக்கு சகோதரன் அல்லவா? ஆகிலும் யாக்கோபை நான் சிநேகித்தேன். ஆகிலும் யாக்கோபை நான் சிநேகித்தேன். யாக்கோபை குறித்து பார்க்கின்ற பொழுது, யாக்கோபு ஒரு எத்தன். எத்தன் என்றால் ஏமாற்றுக்காரன். சொந்த அண்ணனை ஏமாற்றினான், சொந்த அப்பாவை ஏமாற்றினான், சொந்த மாமாவை ஏமாற்றினான். ஆனாலும் கர்த்தர் யாக்கோபை நேசிக்க காரணம் என்ன? அவன் இருதயம் கர்த்தரோடு இருந்தது. அவன் இருதயம் கர்த்தரோடு கூட இருந்தது. இருதயத்தை ஆண்டவருக்கு கொடுத்திருந்தான். இன்னைக்கு நம்முடைய இருதயம் யார்கிட்ட கொடுத்துருக்கிறோம்? ஹலோ, கல்லூரியில் படிக்கிற மாணவ மாணவியில உங்களுடைய இருதயத்தை யாருக்கு கொடுத்திருக்கீங்க? ஏசப்பா கொடுத்திருக்கீங்களா? கர்த்தர் யாக்கோபு என்ற பெயரை இஸ்ரவேல் என்று மாற்றினார். அங்கே வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது யாக்கோபை குறித்து. ஏசாயா 44:21 யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன். இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. சில நேரங்களில் நம்மிடத்தில் நன்மை பெற்றவர்கள் நம்மை மறந்து விடும்போது வேதனை கொள்கிறோம். அதுபோல நெருக்கங்கள், வியாதிகள், பிரச்சனைகள் வரும்போது, தேவைகள் அதிகரிக்கும் போது ஜெபிக்கிறோம். ஆனால் பதில் இல்லை என்ற நிலையில் மனம் சோர்வுற்று தேவன் என்னை கைவிட்டார் என்று, என்னை மறந்தார் என்று புலம்புகிறோம். ஆனால் வேதம் சொல்கிறது, 10 மாதம் சுமந்து பெற்ற தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். சங்கீதம் 137:5-6 சொல்கிறது, எருசலேமே, நான் உன்னை மறந்தால் என் வலது கை என் தன் தொழிலை மறப்பதாக. நான் உன்னை நினையாமலும் எருசலேமே என் முக்கியமான மகிழ்ச்சியின் அதிகமாக எண்ணாமலும் போனால் என் நாவு என் மேல் வாயோடு ஒட்டிக்கொள்வதாக. ஆண்டவர் நம்மை உள்ளம் கையில் வரைந்திருக்கிற தேவன். ஏசாயா 49:15-16 ஸ்திரியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைகளுக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இதோ என் உள்ளம் கையில் உன்னை வரைந்திருக்கிறேன், என் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட 2 கள்ளர்கள் சிலுவையில் அடிக்கப்பட்டார்கள். ஒரு கள்ளன் ஜபிக்கிறான் ஆண்டவரிடத்தில். லூக்கா 23:41 முதல் 43 வரை நாம் பார்க்கின்ற பொழுது, நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம்.
நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம், இவரோ தகாததொன்றை நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றார். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றார், இன்றைக்கு என்னுடனே கூட நீ பரதேசில் இருப்பாய். இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் மெய்யா உனக்கு சொல்லுகிறேன். சின்ன ஒரு ஜெபம், ஆண்டவரை நினைத்தருளும். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய, அதாவது யூத பெற்றோர் தங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பார்கள். என்ன சொல்லிக் கொடுப்பார்கள்? அவருடைய ஜெபம் என்னவென்று சொல்லி நாம் பார்க்கின்ற பொழுது, அதாவது பிதாவை உம்முடைய கைகளை எங்கள் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி ஜெபிப்பார்களாம். அவருடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பார்களாம். சிறு வயதிலே படுக்கைக்கு போவதற்கு முன்பதாக ஜெபித்து விட்டு, பிதாவை உம்முடைய கையில் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி ஜெபித்து விட்டு படுப்பார்கள். பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து யாக்கோபை மறக்கவில்லை. உங்களையும் என்னையும் தேவன் மறக்கவில்லை. உங்களையும் என்னையும் தேவன் மறக்கவில்லை. அவர் நினைத்திருக்கிறார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் ஆசீர்வதிப்பார். அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். அவர் இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளையும் வர்த்திக்க பண்ணுவார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லுகிற மனிதர்கள் ஒருவேளை மறந்து விடலாம். மனிதர்கள் மறந்து விடலாம், உறவினர்கள் மறந்து விடலாம், நண்பர்கள் கூட உன்னை மறந்து விடலாம். யோசேப்பு சிறைச்சாலையில் இருந்த வேளையிலே பான பாத்திரக்காரனை பார்த்து, நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைத்து என் மேல் தயவு வைத்து என் காரியங்களை பார்வோனுக்கு அறிவித்து என்னை இந்த காவல் கிடங்களிலிருந்து விடுதலையாக்க உதவி செய்வேன் என்று கூறியும், இவ்விடத்தில் காணப்பட்ட நான் எந்த தவறும் செய்வேன் என்று அறிவித்திருந்தும் பானபாத்திரக்காரன் யோசேப்பை மறந்து போனான். பிரியமானவர்களே, மனுஷன் மறந்து விடுவான், ஆனால் தேவன் உன்னை மறப்பதில்லை. தேவன் உன்னை மறப்பதில்லை. நாம் செய்கிற ஒவ்வொரு ஜெபத்தை ஆண்டவர் நினைவில் வைத்திருக்கிறார். நாம் செய்கிற ஒவ்வொரு காரியத்தை ஆண்டவர் நினைவில் வைத்திருக்கிறார். அவருக்கு சித்தம் இல்லாமல் அவருக்கு தலையிலேருந்து ஒரு முடி கூட கீழே விழாது. நம்முடைய நினைவுகளை அவர் அறிந்திருக்கிறார். நம்முடைய நடைகளை அவர் அறிந்திருக்கிறார். நம்முடைய சிந்தையை அறிந்திருக்கிறார். பிரியமானவர்களே, அவர் நீங்கள் ஜெபிக்கும் பொழுதெல்லாம் ஒரு நோட் போட்டு என் மகன் எப்போலாம் வந்திருக்கான்னு சொல்லி குறித்து வைத்துருக்க தேவன். பிரியமானவர்களே, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து வசனம் சொல்கிறது, என்ன சொல்கிறது? தாவீது சொல்கிறார், சங்கீதம் 13:13 கர்த்தாவே, எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பேன்? எதுவரைக்கும் உடைய முகத்தை எனக்கு மறைப்பேன்? தேவன் நம்மை மறக்காமல் இருக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? திருவசனத்தை கை கொள்ள வேண்டும். நீதிமொழிகள் 3:3 கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக, நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு அவைகளை இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள். திருவசனம். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு வேதத்திலே பல கட்டளைகளை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த கட்டளையின்படி நடக்க வேண்டும், இவைகளின்படி செய்ய வேண்டும், இவைகளின்படி செய்வதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். சங்கீதம் 107:20 அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்பி வைக்கிறார். யாக்கோவை தேவன் மறக்காமல் இருப்பதற்கு காரணம் என்ன என்று சொல்லி பார்த்தோம். அவன் இருதயத்தை ஆண்டவருக்கு கொடுத்திருந்தான். பிரியமானவர்களே, ஏசாயா 43:1-4 பார்க்கிற பொழுது, இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாய் கர்த்தர் சொல்கிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், என்னுடையவன். நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது, நான் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் உன் இரட்சகருமாய் இருக்கிற உன் தேவனாய் கர்த்தர் உன்னை மீட்கும் பொருளாக
எகிப்தை உனக்கிடா எத்தியோப்பியாவுக்கு சேவாவையும் கொடுத்தேன். நீ என் பார்வைக்கு அருமையானபடியாக காணப்பட்டாய். நானும் உன்னை சிநேகித்தேன். ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன். நானும் உன்னை சிநேகித்தேன். யாக்கோபை சிநேகிக்க அவன் இருதயத்தை ஆண்டவர் கொடுத்திருந்தான். ஆண்டவர் ஆகவே யாக்கோபை தேவன் மறக்கவில்லை என்று சொல்லி பார்த்தோம். ஆண்டவர் நம்மை சிநேகிக்க வேண்டுமென்றால் அவர் பார்வைக்கு, அதாவது சொல்லப்பட்டிருக்க 4ஆம் வசனத்திலே, எஸ்ஐயா 43ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே, நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன். ஆண்டவருடைய பார்வைக்கு நாம் அருமையானதை செய்யணும். ஆண்டவருடைய பார்வைக்கு நாம் நலமானதை செய்யணும். நம்ம எப்படி ஆண்டவருடைய பார்வைக்கு நலமானதை செய்கிறோமா? ஆண்டவருடைய பார்வைக்கு பிரியமானதை செய்கிறோமா? ஆண்டவருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்கிறோமா? யோசித்து பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை முறை ஆண்டவரை வேதனைப்படுத்தி இருக்கிறோம்? எத்தனை முறை ஆண்டவரை வேதனைப்படுத்தி இருக்கிறோம்? இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்கள். ஆண்டவருக்கு பிரியமானதை நான் செய்வேன். தாவீது சொல்லுகிறான், என் தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். சங்கீதம் 148. என் தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய நான் விரும்புகிறேன். உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். பிரியமானவர்களே, புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவரால் சிநேகிக்கப்பட்டவன் லாசரு. யோவான் 11ஆம் அதிகாரம் 3 முதல் 5 வசனங்களை பார்க்கின்ற பொழுது, அப்பொழுது அவனுடைய சகோதரிகள், ஆண்டவரே நீர் சிநேகிக்கிறவன் வியாதியாக இருக்கிறான் என்று சொல்லி அவரிடத்திற்கு ஆள் அனுப்பினார்கள். இயேசு அதை கேட்ட பொழுது, இந்த வியாதி மரணத்துக்கு எதுவாக இராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு எதுவாக இருக்கிறது, தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார் என்றார். இயேசு மார்த்தாள் இடத்திலும் அவளுடைய சகோதரனிடத்திலும் லாசரிடத்திலும் அன்பாயிருந்தா. God is love. பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் அன்புள்ள தேவன். God is same yesterday, today and tomorrow and forever. அவர் நேற்றும் இன்று மாறாத தேவன். ஆண்டவரால் சிநேகிக்கப்பட்ட அந்த லாசரு, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நீர் சிநேகிக்கிறவன் வியாதியாக இருக்கிறான். பிரியமானவர்களே, நீர் சிநேகிக்கிறவன் வியாதியாக இருக்கிறான். லாசரு மரித்தான். அவனை உயிரோடு கூட கர்த்தரை எழுப்பினான். 4 நாள் ஆச்சு. மரித்து 4 நாள் ஆச்சு. கல்லறையில் வச்சிட்டாங்க. பிரியமானவர்களே, தேவன் ஒரு மனிதனை நேசித்தா, அவன் எப்பேற்பட்டவனாய் இருந்தாலும், பிரியமானவர்களே, அவனை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியும். பிரியமானவர்களே, தேவன் நம்மை சிநேகிக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவனுக்கு நாம் ஊழியம் செய்ய வேண்டும். தேவனுக்கு நாம் ஊழியம் செய்ய வேண்டும். யோவான் 12ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். பிரியமானவர்களே, ஊழியம் செய்கிறவர்களுக்கும் வேதவசனம் சொல்கிறது, மல்கியா 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே, தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீர்கள். இனி பாருங்க, டாக்டருக்கு படிக்கணும்னா பிள்ளைகளை கோச்சிங் கிளாஸுக்கு அனுப்புறது, பிள்ளைகளுக்கு லட்சக்கணக்கில் பணம் செலவழித்து டாக்டருக்கு படிக்க வைக்கிறாங்க. பிள்ளைகளை அவ்வளோ ஊக்குவிக்கிறாங்க. இன்ஜினியர் படிக்க வைக்கணும், அப்பா அவங்கள கோச்சிங் கிளாஸ் போகணும், எவ்வளோ ரூபா செலவானாலும் பரவாயில்ல, பிள்ளைகளை எப்படியா இன்ஜினியர் ஆக்கிடணும், கலெக்டர் ஆக்கிடணும், ஐஏஎஸ் அதிகாரி ஆக்கிடணும், ஐபிஎஸ் அதிகாரியாக மாற்றணும். எவ்வளோ கோச்சிங் சென்டர். பிள்ளைகளை ஊக்குவிக்கிறோம், பிள்ளைகளுக்கு பணம் கொடுக்குறோம். ஆனால் ஊழியம் செய்கிறதுக்கு ஊக்குவிப்பதற்கு ஆள் இல்லையே. ஆட்களோ கொஞ்சம், அறுவடை மிகுதி, ஆட்களோ கொஞ்சம். ஆண்டவருடைய நாமத்தை சொல்வதற்கு ஆட்கள் இல்லை. ஊழியம் செய்ய ஆட்கள் இல்லை. ஊழியக்காரர்களை ஊக்குவிப்பதற்கு ஆட்கள் இல்லை. ஊழியக்காரர்களுக்கு கொடுப்பதற்கு ஆட்கள் இல்லை. ரோமர் 14ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்கிறது,
ஊழியம் செய்கிறவன் தேவனுக்கு பிரியமும் மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்டவனுமாய் இருக்கிறான். தேவனுக்கு ஊழியம் செய்வது எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம்! உலக வேலையை விட எவ்வளவோ எவ்வளவோ மேலான வேலை ஆண்டோடைய வேலை. எஜமானனுக்கு நம் ராஜாவுக்கு ஊழியர், உலகத்தையே படைத்த ராஜாதி ராஜாவுக்கு ஊழியர். நான் ஊழியத்துக்கு வந்து கிட்டத்தட்ட 25 வருஷம் ஆகுது. 24 வருஷம் முடிஞ்சு 25 வருஷம் நடக்குது. ஆண்டவர் எனக்கு ஒரு குறையும் வைக்கலையே. கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறாரே. ஊழியம் பிரியமானவர்களே, ஊழியம் கஷ்டம்தான். பணம் கஷ்டம் வரும். ஊழியத்தில் பல பாடுகள் உண்டு, பல வேதனைகள் உண்டு, எல்லாம் உண்டு. ஆனால் அதையும் தாண்டி நாம் ஊழியத்திலே நிற்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறார். தேவனுக்கு ஊழியம் செய்ய உங்களை ஒப்பு கொடுப்பீர்களா? ஏதாவது ஒரு விதத்தில் நீங்கள் கட்டாயம் ஊழியம் செய்யணும், கட்டாயம் ஊழியம் செய்யணும். ஒன்று ஜெப ஊழியம், இல்லை கொடுப்பதில் ஊழியம், ஆண்டவருக்கு கொடுப்பதில் ஊழியம். இல்லை என்றால் காஸ்பல் ட்ராக்ஸ் கொடுக்கலாம், மற்றவங்களுக்கு சுவிசேஷ ஊழியத்தை செய்யலாம், மிஷனரிகளை தாங்கலாம், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தலாம். உங்கள் வீட்டுக்கு பால் போடுற சகோதரருக்கு இயேசுவை பற்றி சொல்லுங்கள். கத்திரிக்காய் வியாபாரிக்கு இயேசுவை பற்றி சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் போஸ்ட்மேன் வர்றாரா, அவருக்கு இயேசுவை பற்றி சொல்லுங்கள். பிரியமானவர்களே, இந்திய தேசத்திலே வாழுகிற நாம், நமது ஜனம், நமது சொந்த ஜனம், நம்முடைய இந்திய ஜனம், நம்முடைய சகோதர சகோதரிகள் எல்லாருக்கும் இயேசுவை பற்றி சொல்லுங்க. அதான் தாவீது சொல்லுறாரு சங்கீதம் 48, என் தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய நான் விரும்புகிறேன், உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, அநாதி தேவன் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், காருண்யத்தால் உன்னை இழுத்து கொள்ளுகிறேன் என்று சொன்னீரேன். உடைய அநாதி சிநேகம் எங்களுக்காக கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டீங்க, நொறுக்கப்பட்டீங்க, எங்களுக்காக எல்லா அவமானங்களையும் ஏற்றுக்கொண்டீங்கப்பா. எங்களுக்காக அப்பா கல்வாரி சிலுவையிலே ஈனக்கோலமாய் தொங்கினீங்கப்பா. எதற்காக? எங்கள் மீது வைத்த அன்புக்காக, எங்கள் மீது வைத்த பாசத்திற்காக, எங்கள் மீது வைத்த நேசத்திற்காக, எங்களுக்காக நீர் அடிக்கப்பட்டீர், நொறுக்கப்பட்டீர். அப்பா, இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராங்க. ஆண்டவரே, பரிபூர்ண பலன் உண்டாகட்டும், நிறைவான ஆசீர்வாதம் உண்டாகட்டும். ஆண்டவரே, பார்த்துக்கொள்ள ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் அன்பு தொலைக்காட்சி நேயர்களே, இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிக்காக ஜெபிங்கள். நீங்கள் விரும்பினால் உங்களுடைய காணிக்கையினால் தாங்கலாம், மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறவாதீர்கள். யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மாத்திரமல்ல, யூடியூப்பில் காட்ஸ் கேன் மினிஸ்ட்ரின்னு போட்டிங்கன்னா என்னுடைய பாடல்கள், செய்திகள் நீங்கள் பார்க்கலாம். நூற்றுக்கணக்கான செய்திகள் இருக்கிறது, பாடல்கள் இருக்குது, பார்க்கலாம். பார்த்து ஆசீர்வாதம் பெறுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீன் காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. பரிசுத்தர் 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 பரிசுத்தரே, பரிசுத்தர் 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 பரிசுத்தரே, ஆதியும் அந்தமுமானவரே, அல்பாவும் மிகவுமானவரே, ஆதியும் அந்தமுமானவரே, அல்பாவும் மிகவுமானவரே, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமான மேசியாவே, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமான மேசியாவே.
மேசியாவே. பரிசுத்தர் 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 பரிசுத்தரே. பரிசுத்தர் 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 பரிசுத்தரே. கடைசி காலத்தில் வாழும் நீ இயேசுவை சந்திக்க ஆயத்தமா? கடைசி காலத்தில் வாழும் நீ இயேசுவை சந்திக்க ஆயத்தமா? இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமான மேசியாவே. இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமான மேசியாவே. பரிசுத்தர் 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 பரிசுத்தரே. பரிசுத்தர் 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 பரிசுத்தரே. இயேசுவுக்கு உன்னை ஒப்புவிப்பாயா? அவரே எல்லாம் பார்த்து கொள்வார். இயேசுவுக்கு உன்னை ஒப்புவிப்பாயா? அவரே எல்லாம் பார்த்து கொள்வார். இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமான மேசியாவே. இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமான மேசியாவே. பரிசுத்தர் 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 பரிசுத்தரே. பரிசுத்தர் 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 பரிசுத்தரே.